வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 20ஆம் தேதி. தமிழகத்தை பொறுத்தமட்டில் இந்த வருடத்தில் தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் இடம்பெறப் போகின்றது. இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய கூட்டணிகள் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து விவாதித்து வருகின்றன. சில கட்சிகள் தொடர்ச்சியாக பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றன. இதற்கிடையில் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பிரசார கூட்டம் கரூரில் இடம்பெற்றிருந்தது. அதிக அளவிலான மக்கள் கலந்து கொண்ட இந்த பிரசார கூட்டத்திலே கூட்ட நெரிசல் காரணமாக 41 பேர் உயிரிழந்திருந்தார்கள். இது மிக பெரும் பேசு பொருளாகவே மாறியிருக்கு. தமிழக வெற்றிக் கழகம் மீது வழக்கு தொடரப்பட்டது. உயர் நீதிமன்றத்தினுடைய விசாரணைகளை தொடர்ந்து இந்த வழக்கு உச்ச நீதிமன்றம் வரை சென்றது. தற்பொழுது உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி கண்காணிப்பிலே சிபிஐ விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. அதற்கமைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகளான புசி ஆனந்த் மற்றும் அதவ் அர்ஜுனா உள்ளிட்ட பலர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார்கள். இந்த ஜனவரி மாதம் 12ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் முதல் கட்ட விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார். டெல்லிக்கு விசாரணைகள் இடம்பெற்றிருந்தன. அதன் பின்னர் நேற்று 19ஆம் தேதி 2ஆம் கட்ட விசாரணை நிறைவை சந்தித்திருக்கின்றது. பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கூட்டத்தின் வருகைக்கான தாமதத்துக்கு காரணம் என்ன என்பது கேட்கப்பட்டதாகவும், சம்பவ இடத்தை விட்டு உடனே வெளியேறுவதற்கான காரணம் என்ன என பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. விசாரணைக்கு அவர் வழங்கியிருக்கக்கூடிய பதில்களாக அதிக வளைவுகள் உள்ளிட்ட பல காரணங்கள் காரணமாக குறித்த நேரத்திற்கு போக முடியாத ஒரு நிலை ஏற்பட்டதாகவும், அதை தாண்டி இந்த சம்பவம் பதிவானதை தொடர்ந்து கரூரை விட்டு வெளியேறுமாறும் காவல்துறையினர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவர்கள் வழிவிட்ட பாதையில் தான் தாங்கள் சென்றதாகவும் விஜயும் தெரிவித்திருக்கின்றார். இது இப்படி இருக்கும் போது குற்றப்பத்திரிகையில் விசாரணை நிறைவுக்கு பின்னர் குற்றப்பத்திரிகையில் விஜயனுடைய பெயர் இடம்பெறும். அது மாத்திரமல்ல, கைது செய்யப்படுவார்கள் என்று ஊடகங்கள் மற்றும் பல சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவி வருகின்றன. இது குறித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்மல்குமார் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அதாவது இந்த விசாரணை, அதாவது சிபிஐ விசாரணை நிறைவை பெற்றிருக்கின்றது. அத்தனை கேள்விகளுக்கும் சரியான பதிலை தலைவர் விஜய் வழங்கியிருப்பதாக கூறியிருக்கின்றார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் 23ஆம் தேதி மதுரைக்கு செல்லவிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். அதாவது தமிழகத்தில் திமுக ஆட்சி வெளியேறி என்டிஏ கூட்டணியினுடைய ஆட்சி அமையும் என அவர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் தொடர்பிலே இந்த என்டிஏ கூட்டமைப்பினுடைய அடுத்த கட்ட பிரசார நடவடிக்கைகள் மற்றும் அது குறித்தான தேர்தல் நடவடிக்கைகளை ஆரம்பித்து வைப்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி 23ஆம் தேதி மதுரைக்கு வரவிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். எதிர்வரும் 26ஆம் தேதி இந்தியாவினுடைய குடியரசு தினம். இந்தியாவினுடைய குடியரசு தினம் காரணமாக நாடளாவிய ரீதியிலே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜனாதிபதி ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் இந்தியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார். விமான நிலையத்தை வந்தடைந்த போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவரை வரவேற்றிருந்தார். விமான நிலையத்திலிருந்து இந்திய பிரதமரும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைவரும் ஒரே காரிலே பயணம் மேற்கொண்டிருந்தார்கள். பாரம்பரிய ஊஞ்சல், வெள்ளிப்பட்டு சால்வை உள்ளிட்டவற்றை இந்திய பிரதமர் அவர்களுக்கு ஞாபக பரிசாக வழங்கியிருந்தார். ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான பொருளாதார உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இடையில் சிறந்த வர்த்தக உறவு காணப்படுகின்றது. குறிப்பாக $100 பில்லியன் மதிப்புள்ள வர்த்தகம் இதுவரை மதிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஐக்கிய அரபு அமீரகத்தை பொறுத்தமட்டில் $75 பில்லியன் முதலீடு செய்ய எதிர்பார்ப்பதோடு 43 லட்சத்திற்கும் அதிகமான இந்தியர்கள் துபாயிலே வசித்தும் வருகின்றார்கள். இந்த விஜயத்தின் போது குஜராத் அரசாங்கத்திற்கும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அமைச்சுக்கும் இடையிலான ஒரு முதலீட்டு ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது. டிஜிட்டல் பொருளாதாரத்தை நோக்கிய பயணத்திற்கான 2026ஆம் ஆண்டின் திட்டங்கள் இலங்கை ஜனாதிபதியின் கவனத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. டிஜிட்டல் பொருளாதார அமைச்சினால் 2025ஆம் ஆண்டில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் 2026 வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளின் கீழ் செயல்படுத்த திட்டமிட்டிருக்கக்கூடிய புதிய திட்டங்களை மீளாய்வு செய்வதற்கான கலந்துரையாடல் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று இலங்கையிலே இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக இதில் நாணயத்தால் அற்ற பொருளாதார ஊக்குவிப்பு நிகழ்ச்சி திட்டங்கள் மற்றும் முன்னேற்றம் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது. அதன்படி அரசு நிறுவனங்களை டிஜிட்டல் மயப்படுத்துவது மற்றும் QR பரிவர்த்தனைகளை ஊக்குவிப்பது, கிளவுட் உட்கட்டமைப்பு வசதிகள் மையத்தை நிறுவுவது மற்றும் அதிவேக பிராட்பேண்ட் வசதிகளை வழங்குவது, தேசிய திட்டம் சிங்கிள் விண்டோ வசதிகளை வழங்குவதில் மற்றும் டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்குதல் போன்ற பல விடயங்களும், போக்குவரத்து அபராதம் கட்டணம் செலுத்துதலை டிஜிட்டல் மயமாக்குவது மற்றும்
இலங்கையில் நாணயத்தாளற்ற பொருளாதாரத்தை, அதாவது கேஷ்லெஸ் எக்கானமி ஊக்குவிக்க அரசாங்கம் திட்டமிட்டிருக்கக்கூடிய செயற்திட்டங்கள், முன்னேற்றங்கள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. ஸ்பெயினிலே நேற்று 2 அதிவேக ரயில்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் இதுவரை மொத்தமாக 40 பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என்றும் 150க்கும் அதிகமானோர் காயமடைந்திருப்பதாகவும் ஸ்பெயின் நாட்டினுடைய தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. 2013ஆம் ஆண்டில் இதே போன்று மிகவும் மோசமான விபத்து ஏற்பட்டிருந்தது. அதில் 80 பேர் உயிரிழந்திருந்தார்கள். ஜப்பானினுடைய பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி தேர்தல் இடம்பெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. குறிப்பாக ஜப்பானினுடைய பிரதமரான சனே தகாய்ச்சி எதிர்வரும் 23ஆம் தேதி பாராளுமன்றம் கலைக்கப்படவிருப்பதாகவும் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி பொது தேர்தல் இடம்பெறவுள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார். கடந்த அக்டோபரிலே பிரதமரான இவர் 70% அதிகமான மக்கள் ஆதரவை பெற்ற முதலாவது பெண் பிரதமராக தெரிவாகியிருந்தார். தமது பொருளாதார மற்றும் பாதுகாப்பு கொள்கைகள் பலவற்றை எதிர்ப்பின்றி செயல்படுத்துவதற்கு, முழுமையான ஆதரவோடு செயல்படுத்துவதற்கு இந்த பொது தேர்தல் பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலை நடத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும், புதிய அரசாங்கம் அமைந்த பின்னரே அடுத்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார்.